ஸோ இன்றைக்கி 3 டாட் ப்ளவுஸோட பேட்டர்ன் மேக்கிங் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேட்டர்ன் ஷீட்டை ஃபுல்லாக வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ என் அளவுக்கு நான் கரெக்டாக எடுத்து இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களோட அளவு எவ்வளோ வேணுமோ அவ்வளோவுக்கு அந்த பேட்டர்ன் மேக்கிங் ஷீட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் இது வந்து வித் வைஸ் தான் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வித் வைஸ் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அப்போ தான் பாடி பார்ட்டுக்கு கரெக்டாக வரும். ஸோ லென்த் வைஸ் ஃபோல்டு பண்ணிங்கன்னா ரொம்ப லென்த்தியாக தான் இருக்கும். ஸோ அதனால் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது வித் வைஸ் நம்ம ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து எக்ஸஸ் பார்ட் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபோல்டட் சைட் வந்து ரைட் சைடும் ஃபோல்டட் பண்ணாத ஓப்பன் சைடு வந்துட்டு லெஃப்ட் சைடும் நான் வச்சுருக்கேன். ஓகே, எனக்கு நேராக வந்து நான் வச்சுருக்கேன். ஃபோல்டு பண்ண சைடு வந்து என்னை ஃபேஸ் பண்ணி இருக்க மாதிரியும் ஃபோல்டு பண்ணாதது ஆப்போசிட்டில் இருக்க மாதிரியும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஏன் நம்ம ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிறோன்னா நம்ம கட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போது ஃபுல் பீஸாக கிடைக்கும் அதுக்காக. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து எக்ஸஸாக இருக்குது, எனக்கு வந்து ப்ராப்பராக ஷீட் இல்லைன்னா நீங்கள் நம்ம கிளாத்தில் எப்படி பண்ணுவோம், ஸோ அந்த ஓரத்தில் வந்து ஒரு லைன் போட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் இந்த இடத்துல ஈவனாக வரத்துக்கு ஒரு லைன் போட்டு கூட அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் நீட்டாக வந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து பேட்டர்ன் ஷீட் எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி நான் ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓப்பன் சைடு வந்து நான் எனக்கு ஆப்போசிட்டில் வச்சுருக்கேன். க்ளோஸ்டு சைடு வந்துட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வந்து நான் ஏன் இப்போது இந்த மாதிரி திருப்பி வச்சுருக்கேன்னா, இந்த பேட்டர்ன் ஷீட்லலாம் கீழே வந்துட்டு ஈவனாக உங்களுக்கு வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம போடுற பேட்டர்ன் வந்து அந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கீழ் சைடில் ஓப்பன் சைடு இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து இந்த மாதிரி ஈவனாக வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அது உங்களுக்கு எனக்கு லைன் போடாமல் ஈவனாக வேணும்னா நீங்கள் வந்து அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் வேணும்னா நம்ம கிளாத்தில் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த ஓரம் சைடெல்லாம் வந்து ரொம்ப பிசுறாக இருக்கும், அது கொஞ்சம் ஈவனாகவே இருக்காது கிளாத்து. அதனால் என்ன பண்ணுவோம், ஒரு லைன் போட்டு அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். அப்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஒரே மாதிரி கிடச்சிரும். அங்கேருந்து நம்ம மெஷர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் பேட்டர்ன் ஷீட்லேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி 3 டாட் ப்ளவுஸ் வந்துட்டு நம்ம பேட்டர்ன் போட போகிறோம் அப்படிங்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நான் சீம் அலவன்ஸ் கொடுத்து தான் பேட்டர்ன் போடுறேன். நம்ம ப்ளவுஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது கொஞ்சம் சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் ஒரு 1 இன்ச் பக்கம் வந்துட்டு ஒரு லைன் இல்லை ஆஃப் இல்லைனா 1 அது வரைக்கும் வந்துட்டு மார்க் பண்ணி ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. 1/2 இன்ச் எடுத்துக்கலாம், 1 இன்ச் எடுத்துக்கலாம். அதில் இருந்து ஏன்னா நம்ம சீம் அலவன்ஸ்க்காக விடுறோம். ஸோ நம்ம கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சு ஃபேப்ரிக்கில் வச்சு நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டிங்கன்னா ப்ளவுஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக இருக்கும். சீம் அலவன்ஸ் கொடுக்காம பேட்டர்ன் போட்டிங்கன்னா தனியாக அதுக்கு சீம் அலவன்ஸ் இன்னும் 1 by 1 பார்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சீம் அலவன்ஸோடு தான் இந்த வீடியோ இருக்கும். ஓகேங்களா? நான் 1/2 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து பேக் பார்ட்டை தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பேட்டர்ன் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு, பட்டி பீஸு, ஸ்லீவு இதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இங்கேயும் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸ்கேல் வச்சு நான் நீட்டாக வந்து லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நீட்டாக வரும் உங்களுக்கு பேட்டர்ன் ஷீட்டு. இப்போது இதுதான் வந்து மெயின் ஷீட். உங்களுக்கு நான் 2 பக்கமும் 1/2 இன்ச் வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டேன், ஓப்பன் சைடில் 2 பக்கமும். இப்போது இதுதான் நம்மளோட மெஷர்மெண்ட்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டோட ஃபோட்டோ வந்து ஆல்ரெடி நான் வந்து குரூப்பில் சென்ட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாமே அந்த மாதிரி தான் நோட் பண்ணியிருக்கணும். மெஷர்மெண்ட்ஸும் உங்களோட பாடி மெஷர்மெண்ட்டும் ஃபுல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து என்னோடய ஃபுல் ப்ளவுஸோட ஃபுல் லென்த்தை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு 14 வந்து வேணும்.
ஸோ அதனால் நான் 14 எடுத்துக்கிட்டேன். நான் க்ளோஸ்டு சைடு தான் இப்போ வந்து மார்க் பண்ணுறேன். அதாவது க்ளோஸ்டு சைடு வந்து எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது, ஓப்பன் சைடு வந்து எனக்கு ரைட் சைடில் வச்சுருக்கேன். ஓகே, பேட்டர்ன் மேக்கிங் ஷீட்டை. ஸோ ஃபஸ்ட் நான் வந்து ஃபுல் லென்த்தை வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் மேலே. ஸோ ஏன்னா அதுதான் நம்மளோட ப்ளவுஸோட ஃபுல் லென்த்து. நான் மார்க் பண்ண இடத்துல ஒரு லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ப்ராப்பராக வச்சுட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது வந்து இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம ப்ளவுஸோட ஃபுல் லென்த்து. இது ஷோல்டர் லைன் கிடையாது. ஓகேங்களா, இனிமேல் தான் நம்ம ஷோல்டருக்கு மார்க் பண்ணுவோம். இப்போது நம்ம சீம் அலவன்ஸ் விடுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் மேலே தள்ளி நான் வந்து ஒரு மார்க்கிங் கொடுத்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம மடிச்செல்லாம் தைக்கிறதுக்கு அந்த சீம் அலவன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே தான் நம்ம இப்போ ஷோல்டர் எல்லாமே மார்க் பண்ண போகிறீங்க. ஓகே, ஷோல்டருக்கு நீங்கள் ஃபார்முலா போட்டு நம்ம நேற்று பார்த்த ஃபார்முலா தான் சேம், அதே போட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு இங்கே ஷோல்டர் லென்த்து எவ்வளோ கிடச்சிருக்கோ அதை நான் இன்டூ பண்ணி மைனஸ் பண்ணி எனக்கு அந்த ஃபார்முலா மூலமாக எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கோ அந்த வேல்யூ வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஷோல்டர் லென்த்து நம்ம மார்க் பண்ணிடுவோம், டிவைட் பண்ணி 2 போட்டுருவோம். நெக்கோட லென்த்து நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, பேக் அண்ட் ஃப்ரண்ட் நெக்கு ரெண்டுமே மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் பேக் அண்ட் ஃப்ரண்ட் எந்த வேல்யூ வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ 5 விட 6 அதிகம், அப்போது 6க்கு தான் நீங்கள் நெக்கோட லென்த் எடுத்துக்கணும். நெக் லென்த்துன்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த எந்த வேல்யூ 2ல் அதிகமாக இருக்கோ அந்த வேல்யூ நீங்கள் எடுத்து வச்சு மைனஸ் பண்ணி போட்டுக்கணும். ஓகே, ஸோ அதுதான் உங்களோட ஷோல்டரோட வித்தை வந்து ஷோல்டர் லென்த்தை வந்து கணக்கு பண்ணும். ஓகே, ஸோ ஷோல்டருக்கு வந்து எனக்கு 6 கிடச்சிருக்கு. அந்த 6ஐ நான் அப்படியே வந்து ஷோல்டர் லென்த்துக்கு ஒரு லைனாக ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஒன்றா நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. 6 கிடச்சிருக்குன்னா அந்த 6 அப்படியே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். அதிலேருந்து நீங்கள் சீம் அலவன்ஸ் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1/2 இன்ச் அதிகமாக பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் எந்த மிஸ்டேக்குமே பண்ணக்கூடாது. நீங்கள் சீம் அலவன்ஸு விடணும் தான், அதுக்குன்னு ஷோல்டர் லென்த் எடுத்துகிட்டு அதுக்குள்ளேயே தான் நம்ம எல்லா சீம் அலவன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ கொஞ்சம் கூட 6னா 6.5 போகவே கூடாது உங்களுக்கு. ஓகே, நான் வந்து என்னோடய ஷோல்டர் 3 எடுத்திருக்கேன். ஸோ 1/2 இன்ச் வந்து நம்ம சீம் அலவன்ஸ்க்காக ஒரு 1/2 இன்ச் கொடுத்து 3 1/2 வந்து எடுத்திருக்கேன். ஓகே, நான் ரெண்டுக்குமே ஒரு லைனும் ட்ரா பண்ணிக்கிறேன். இதே தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் வந்து நம்ம ஷோல்டருக்கு போடுவோம். ஓகேங்களா, 1/2 இன்ச் இதுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம 6 வந்து எதோட முடியுதோ அதோடு தான். அதுக்கப்புறமா நம்ம ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து நெக்கு, இது வந்து ஆர்ம் ஹோல். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டரோட அதாவது ப்ளவுஸோட ஃபுல் லென்த் எடுத்தாச்சு. அதே மாதிரி ஷோல்டரோட லென்த்தும் நம்ம மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக்கோட லென்த் வந்து எடுத்துக்கலாம். நெக்கோட லென்த் வந்து பேக் நெக்குக்கு நான் 5 கொடுக்குறேன். எனக்கு 5 போதும், ரொம்ப டீப்பாக நான் வச்சுக்க மாட்டேன் எப்போவுமே. ஸோ நான் 5 எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு லென்த்தாக மெஷர் பண்ணி இந்த மாதிரி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளோட பேக் நெக்கு. ஸோ நம்ம இப்போ பேக் பார்ட்டு தானே வந்து பார்க்குறோம், அதனால் பேக் நெக்கு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் போகும்போது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு என்னென்ன வருமோ அதை நம்ம அப்போ பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக் எவ்வளோ வேணுமோ அது நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ ஆர்ம் ஹோல் லென்த்து வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, அப்பர் செஸ்ட் ரவுண்டு நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்களே, அந்த அப்பர் செஸ்ட் ரவுண்டோட டிவைடட் பை 6 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் நம்மளோட ஆர்ம் ஹோல் லென்த்து. ஓகே, அப்பர் செஸ்ட்டோட ரவுண்டு வந்து எடுத்திருப்பீங்க, அதை வந்து டிவைடட் பை 6 பண்ணிங்கன்னா வர வேல்யூ தான் நம்மளோட ஆர்ம் ஹோல் லென்த்து. ஓகே, என்னோடய அப்பர் செஸ்ட் வந்து 31 எடுத்திருக்கேன். அதை நான் டிவைடட் பை 6 பண்ணேன்னா எனக்கு 5.1 வந்து கிடச்சிருச்சு. ஸோ அந்த 5.1 நான் இங்கே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போது இதுதான் நம்மளோட ஆர்ம் ஹோல் லென்த்து. இதை வச்சு தான் நம்ம லைன் ட்ரா பண்ணிக்க போகிறோம். கரெக்டாக வந்து 6 கிட்ட வச்சுட்டு
நான் வந்து நம்ம ரெடி அளவு மார்க் பண்ணிங்க இல்லையா, அந்த இடத்துல தான் நான் வச்சு மெஷர் பண்ணிக்கிறேன் லென்த்தை. அதுக்கு மேலே நான் வச்சு மெஷர் பண்ணல, ரெடி அளவில் இருந்து நான் லென்த்தை மெஷர் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு லைன் வந்து சும்மா அப்படியே போட்டு விட்டுருவோம். ஓகே, இப்போ ஆர்ம் ஹோலோட கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறீங்க. கர்வ் ட்ரா பண்ணுறதுக்கு நீட்டாக வந்து கர்வ் வரணும். ஸோ நான் சொல்கிற மெத்தடில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போது உங்களோட அப்பர் செஸ்ட் ரவுண்டை வச்சு நீங்கள் இதை பண்ணிக்கலாம். இப்போது உங்களோட ப்ளவுஸ் சைஸ் வந்து 35 to 44 இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 1.3 வந்து கொடுக்கலாம் கர்வ் வரைகிறதுக்கு. இல்லைன்னா 28 to 35 சைஸ் இருக்கீங்கன்னா 1 inch வந்து நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி 44 சைஸ் இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கீங்கன்னா 1.5 வந்து நீங்கள் கொடுக்கலாம். எதுக்குன்னா ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து நம்ம ப்ராப்பராக ட்ரா பண்ணுறதுக்கு. ஓகே, 1 inch பக்கம் நான் கொடுக்குறேன். எனக்கு 28 to 35 தான் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து 1 inch பக்கம் கொடுக்குறேன். ஸோ நான் 1 inch கொடுத்துட்டு ஒரு கர்வ் வந்து ப்ராப்பராக ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே 1 inchக்கு நான் மார்க் பண்ணிவிட்டு இந்த லென்த் வைஸ் நம்ம டபுளாக டேப்பை ஃபோல்டு பண்ணி மார்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் சேம் இந்த ஆர்ம் ஹோலுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. மேலே லென்த் இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து லென்த் எடுத்துகிட்டு அதை அப்படியே ஆஃபாக வந்து டேப்பை ஃபோல்டு பண்ணி எந்த இடம் வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங். ஓகே, ஸோ இது நமக்கு ஒரு கர்வ் வரைகிறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து நம்ம கர்வ் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து நான் ட்ரா பண்ணுறதுக்கு என்னோடய செஸ்ட் ரவுண்டு தான் நான் எடுத்துக்கிறேன். அப்பர் செஸ்ட் ரவுண்டு எடுத்துக்கிறேன். அதோடு நான் டிவைடட் பை 4 பண்ணுறேன். ஓகே, ஸோ 4 பண்ணும்போது எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ தான் நம்ம ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து ட்ரா பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறோங்க. ஓகே, ஸோ செஸ்ட் ரவுண்டோட டிவைடட் பை 4 பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ தான் நம்மளோட ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணேன். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஓகே, நான் ஃபோட்டோ வந்து குரூப்பில் ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் அதை வந்து பார்த்துக்கோங்க எங்கெங்கெல்லாம் நான் டிவைட் பண்ணியிருக்கேன்னு. இப்போ நம்ம ஃபுல் லென்த் வந்து எடுத்துக்கிறோம். இந்த 7.75 லென்த்து வந்து நம்ம எடுத்து மார்க் பண்ணிக்கிறீங்க. நான் எங்கே வச்சு மார்க் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டேப்பை வச்சுட்டு கரெக்டாக வச்சு ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு 7.75 அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரான கர்வ் வந்து வரமாட்டேது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கர்வ் ப்ராப்பராக வரல அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 1/2 inch வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இப்போது 1 inch வந்து நான் சீம் அலவன்ஸ்க்காக வச்சுட்டேன். இப்போ நான் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு பார்க்குறேன் பாருங்கள், எனக்கு ப்ராப்பராக அந்த கர்வே வரமாட்டேது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், 1/2 inch வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு கர்வ் ப்ராப்பராக வரலன்னா 1/2 inch வந்து கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். அதனால் எந்த ப்ராப்ளமும் வராது. 1/2 inchனால் ப்ளவுஸே வந்து ஸ்பாயில் ஆயிருமானா அதெல்லாம் ஆகாது. உங்களுக்கு கர்வ் ப்ராப்பராக வந்துருச்சுன்னா ஓகே. சப்போஸ் கர்வ் உங்களுக்கு வரலை அப்படிங்கும்போது நீங்கள் 1/2 inch வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த கர்வ் வரைகிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோம். ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து இப்போ உங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகே, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம் ஹோல் ரவுண்டை டிவைடட் பை 2 பண்ணுறீங்க. ஸோ டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா 17 கிடைக்கும். அந்த 7 கிடைக்கும். அந்த 7 வந்து உங்களுக்கு வருதான்னு இப்படி நீங்கள் ரவுண்ட் எடுத்து பார்த்துக்கிறீங்க. ஓகே, ஆர்ம் ஹோல் ரவுண்டை டிவைடட் பை 2 பண்ணுறீங்க. ஸோ 2 பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்து இந்த ரவுண்ட் மெஷர்மெண்ட்டில் வருதான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா, இப்படி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சுட்டு நான் மறுபடியும் நீட்டாக வந்து ஒரு லைனாக ட்ரா பண்ணி எடுத்துடுறேன். இப்போது ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எப்படி மெஷர் பண்ணணும், ஆர்ம் ஹோல் ரவுண்டு நீங்கள் எடுத்திருப்பீங்க இல்லையா, அதை வந்து டிவைடட் பை 2 பண்ணணும். ஸோ 2 பண்ணால் வர வேல்யூ தான் இந்த மாதிரி நம்ம வச்சு சர்க்கிளாக மெஷர் பண்ணும்போது கரெக்டாக அந்த 7 எனக்கு இருக்குது. அந்த 7 கரெக்டாக எனக்கு வருதான்னு பார்க்குறேன். ஸோ கரெக்டாக எனக்கு 7 வருது. ஒன் ஸ்டேப் வந்து உங்களுக்கு அப்படியே ரோல் ஆகி வரணும்.
7 எனக்கு கரெக்டாக வருது, நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெயிஸ்ட்டு, அதுக்கப்புறமா அப்பெக்ஸ், வெயிஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்பெக்ஸ்க்கு போய்க்கலாம். ஓகே, இப்போது வெயிஸ்ட்டு வந்து மார்க் பண்ண போகிறோம். வெயிஸ்ட் மார்க் பண்ணுறதுக்காக நான் நம்மளோட வெயிஸ்ட் ரவுண்டை வந்துட்டு டிவைடட் பை 4 பண்ணுறேன். ஓகே, என் வெயிஸ்ட் ரவுண்டை வந்து நான் டிவைடட் பை 4 பண்ணுறேன். அப்போ எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா, அதுதான் என்னோடய வெயிஸ்ட் லைனுக்கான வேல்யூ. ஓகே, ஸோ உங்கள் வெயிஸ்ட் ரவுண்டை வந்து டிவைடட் பை 4 பண்ணணும். 4 பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராப்பராக வரும். எதுக்கு 4 பண்ணுறோன்னா, நமக்கு 4 சைடுமே ஈக்குவலாக வரணும், அதனால். ஓகே, ஸோ 4 சைடுமே நமக்கு ஈக்குவலாக ப்ராப்பராக அந்த ப்ளவுஸ் இருக்கணும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி 4 பண்ணுறோம். அதை மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1.5 இன்ச் வந்து நான் தள்ளி வச்சு ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கிறேன். 1.5 இன்ச் வந்து தள்ளி வச்சுருக்கேன். பட் நாங்கள் மேலே ஆம் ஹோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் தான் கொடுத்துருந்தேன் இல்லையா. நம்ம கீழே இங்கே 1/2 இன்ச் கொடுத்து மேலே 1 இன்ச் கொடுத்தா அந்த லைன் வந்து ஸ்லாண்டிங்காக வர லைன் ப்ராப்பராக வராது. அதனால் அதுக்கும் என்ன பண்ணிக்கிட்டேன், ஒரு 1 இன்ச் மாதிரி நான் கொடுத்துக்கிட்டேன். இந்த 1.5 இன்ச் கொடுக்கணும் கண்டிப்பாக. நான் கீழே கொடுத்துட்டு மேலே கொடுக்கல, ஸோ அதனால் நான் மேலேயும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணி எடுத்துட்றேன். 1.5 இன்ச் வந்து இதில் இருக்குது. ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் அப்படியே நீட்டாக ட்ரா பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது நம்மளோட பேக் பார்ட். கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ நெக்குக்கு வந்து நான் இன்னும் கட் பண்ணல, அதையும் கட் பண்ணி எடுத்துட்றேன். ஓகே, ஸோ இது பேக் பார்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் பேக் பார்ட்டுன்னு நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க. பேக் பார்ட்டோட ஃபுல் வியூ உங்களுக்கு ஒன்ஸ் நான் காட்டிடுறேன். அதில் பேக் பார்ட்டுன்னு நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ பேட்டர்ன் போடுற டென்ஷனில் பேக் பார்ட்டுக்கு ஸ்பெல்லிங்கே தப்பாக எழுதிட்டேன். லாஸ்ட்டில் ஹெச் வராது, கே வரும். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இதை அப்படியே நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்க போகிறீங்க. ஓகே, இந்த கர்வ் எல்லாமே ப்ராப்பராக ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வீடியோவில் காட்டின மாதிரி அந்த ஷோல்டருக்கும் ஆர்ம் ஹோல் கர்வுக்கும் இந்த மாதிரி வந்து ட்ரேஸ் பண்ணிவிட்டு அது மேலேயே வந்து ட்ரா பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு எவ்வளோ ஃப்ரண்ட் பார்ட் தேவைப்படுது, எனக்கு 4 தேவைப்படுது நெக்குக்கு. ஸோ நான் 4 எடுத்து அதை ஒரு லைனாக ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, 4 நான் எடுத்திருக்கேன் என்னோடய ஃப்ரண்ட் பார்ட்டுக்கான நெக்குக்கு. இதுவும் வந்து க்ளோஸ்டு சைடு எனக்கு ரைட் சைடு இருக்குது, ஓப்பன் சைடு வந்து எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. நான் ஒரு 1.5 இன்ச் பக்கம் வச்சுட்டு தனியாக வந்து இந்த மாதிரி 1/2 இன்ச் பக்கம் வச்சுருக்கேன். 1.5 இன்ச் கிடையாது, 1/2 இன்ச்சு. 1/2 இன்ச் அந்த மெயின் பேக் பார்ட்டுக்கு தள்ளி 1.5 இன்ச் பக்கம் வச்சு ஒரு லைன் வந்து நான் ட்ரா பண்ணி எடுத்துட்றேன். ஸோ இது நமக்கு தேவைப்படும், இந்த லைன் வந்து கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும், அதனால் நான் ட்ரா பண்ணி எடுத்துட்றேன். ஸோ எப்படியுமே நம்ம இது வந்து ஓப்பன் சைடு இந்த பக்கம் இருக்கணுமா, க்ளோஸ் சைடு இந்த பக்கம் இருக்கணுமான்லாம் நீங்கள் இதில் கணக்கு பண்ண வேண்டாம். ஏன்னா நமக்கு 2 பீஸாக தான் இது கிடைக்கணும் கட் பண்ணால், அதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட பேக் பார்ட்டை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது அந்த பேக் பார்ட்டில் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லாண்டிங்கான லைனில் இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்லாண்டிங் லைன் போடாமல் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் அப்படியே அந்த ஷோல்டரை வந்து இந்த ஷோல்டருக்கும் 1/2 இன்ச் வச்சு கணக்கு பண்ணி நான் ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கிட்டேன். எனக்கு கரெக்டாக 3.5 வந்து இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டேன். ஓகே,
ஷோல்டருக்கும் நீங்கள் அதே மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அப்படி இல்லைன்னா ஃபுல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறமா 1/2 இன்ச் கூட மெஷர் பண்ணி தனியாக இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, சைடில் வந்து ஸ்லாண்டிங்காக லைன் போடாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்கள் லைன் போட்டு எடுத்துக்கணும். இப்போ இந்த பார்ட்டை வந்து தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டு. ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டை நீட்டாக இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம மெஷர்மெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஷோல்டர் டு அப்பெக்ஸ் மார்க் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ஷோல்டர் டு அப்பெக்ஸ் எவ்வளோ வருதோ அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வேல்யூவோட ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறீங்க. ஓகே, மேலே 1/2 இன்ச் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக 8னா 8 அப்படியே மார்க் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லலாம். ஸோ கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுனால 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த 1/2 இன்ச்லேயே வச்சு மார்க் பண்ணுறதுனால 8 அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். கீழே வச்சு மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்கோ அவ்வளோ எடுத்துகிட்டு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கீழே வச்சு பார்க்குறேன், 8 எனக்கு கரெக்டாக வருது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அப்பெக்ஸ் எடுத்தாச்சு. ஷோல்டர் டு லோயர் பெஸ்ட் வந்து எடுத்துக்க போகிறீங்க. அந்த ஷோல்டர் டு லோயர் பெஸ்ட்டும் சேம் அதே மாதிரி உங்களுக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வச்சு பார்க்கும்போது கரெக்டாக 10னா 10 வருதா அப்படின்னு ஒன்ஸ் செக்கும் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் டு அப்பெக்ஸ் 10 வருது. அதையும் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணி எடுத்துடுறேன். ஸோ கேமரா ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆகுது. நான் மொபைலை மேலே வச்சுட்டு கீழே உட்காந்து பண்ணுறதுனால அந்த ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதான் லைட்டாக ப்ளர்ராக தெரியுது. ஸோ நீங்கள் பாருங்கள், இதில் புரியலைன்னா எனக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து லோயர் பஸ்ட்டு மார்க் பண்ணியாச்சு. 10 வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிட்டோம். இப்போது இதில் வந்து லோயர் பஸ்ட்டு கிட்ட வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு லைன் இந்த மாதிரி போட்டுட்டு அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி அதுக்கு ஒரு லைனும் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் தள்ளி போட்டுக்கிறீங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு நான் ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கிறேன். சைடில் நம்ம ஹூக் பட்டி வைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து நான் விட்டு அதில் ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணி எடுத்துட்றேன். ஹூக் பட்டி வைக்கிறதுக்காக. அடுத்து சேம் அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கீழே ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கோங்க அப்படின்னு. அந்த லோயர் பஸ்ஸில் இருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. மார்க்கிங் கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனும் ட்ரா பண்ணிடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக நான் ட்ரா பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் எடுத்தோம் இல்லையா, அதை வந்து 2ஆக டிவைட் பண்ணி எடுத்துக்க போகிறீங்க. டிவைட் பண்ணி எடுத்துட்டு அந்த வர வேல்யூவை நீங்கள் இங்கே ஊக்பட்டிக்கிட்ட மார்க் பண்ணிக்கிறீங்க. ஓகே, எனக்கு 6.5 வந்திருக்கு. அதை நான் வந்து 2ஆக டிவைட் பண்ணி எடுத்துக்கிறேன். 6.5 டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா எனக்கு 3.25 கிடைக்கும். ஸோ இந்த 3.25 நான் மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 3.25 வந்து அப்பெக்ஸ் பாயிண்ட் கிட்ட வரணும். அது எனக்கு கரெக்டாக வருதான்னு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் கிட்ட வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நமக்கு ஆல்ரெடி நான் வந்து அப்படி வச்சாலும் ஆல்ரெடி வந்துட்டு எனக்கு 6.5 இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு ஈஸி மெத்தடில் சொல்லணுன்னா அந்த டேப்பை வந்து இந்த மாதிரி மடித்து எடுத்திங்கன்னா ஒரு இதில் வந்து நிற்கும். அதையும் வந்துட்டு நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி டிவைட் பண்ணியும் போட்டுக்கலாம், இல்லைன்னா டேப் இந்த மாதிரி மடித்து எடுத்தும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் நான் விட்டதுனால 1/2 இன்ச் விடாமல் அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன்.
ஹூக் பட்டிக்கு 1/2 இன்ச் நான் விட்டுட்டேன். அதனால் நான் அதை எதுவுமே இது பண்ணாமல் மெயின் லைனில் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் 3.25. ஸோ இப்போ நான் இங்கே வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணி எடுத்துட்றேன். ஸோ 3 டாட்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அதில் ஒரு இதுக்கு வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போது இந்த லைன் முடிஞ்சு அடுத்து இங்கேருந்தும் வந்து நம்ம லைன் போட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 2 டாட்டையுமே நம்ம வந்து பிடிக்கணும். ஸோ அது பிடிக்கிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு லைன் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். டாட்டுக்கான லைன் நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். ஆர்ம் ஹோல் இருக்கு இல்லையா, ஆர்ம் ஹோல் கிட்ட ஒன்று வரணும். அதுக்கப்புறம் நம்மளோட ஹூக் பட்டிக்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வரணும். இதை எப்படி மெஷர் பண்ணி எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நீட்டாக எடுத்து ஃபுல்லாமே இது பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கன்ஃபியூஸ் ஆகாமல் இருப்பீங்க. இப்போது இங்கேருந்து நான் வந்து ஒரு இந்த 3.25 இன்ச்சஸ் வந்து நான் கரெக்டாக வச்சுட்டேன். அதை நான் ஒன்ஸ் செக் பண்ணிட்டு அடுத்து இந்த என்னோடய ஆர்ம் ஹோல் ரவுண்டு இருக்குது பார்த்திங்களா, அதோட சென்டர் பாயிண்ட்டை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் இந்த மாதிரி கர்வாக கொண்டு வந்திங்கன்னா அதோட சென்ட்ரு பாயிண்ட் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல லைட்டாக ஒரு மார்க்கிங் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நான் மார்க்கிங் கொடுத்துட்டு அங்கேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லைன் வந்து நம்ம கண்டிப்பாக ட்ரா பண்ணணும். ஓகே, ஸோ அங்கே ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கிங் போட்டுட்டு ஒரு லைனை வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த லைன் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணுன்னா, அங்கே நம்ம கீழே வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ கீழே நம்ம ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணியிருப்போம். அந்த ட்ரா பண்ண லைன்லேருந்து 1 இன்ச் பக்கம் வச்சு 3 பக்கமும் 1 இன்ச் வச்சுட்டு வேணும்னா நீங்கள் 1.5 இன்ச் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட பஸ்ட்டு சைஸை பொறுத்து இருக்குது. ஓகே, அங்கே நான் ஒரு மார்க்கிங் கொடுத்து 1 இன்ச் பக்கம் மார்க்கிங் கொடுத்துட்டு அப்படியே நான் அந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணி எடுத்துட்றேன். ஓகே, 1 இன்ச் மார்க்கிங் கொடுக்கணும். 1/2 இன்ச் கொடுத்துக்கலாம், 1 இன்ச் கொடுத்துக்கலாம், 1.5 இன்ச் கொடுத்துக்கலாம். உங்களோட பஸ்ட்டு சைஸை பொறுத்து இருக்குது. எப்படியும் இந்த ப்ளவுஸோட பேட்டர்ன் உங்களுக்கு புரியலைனாலும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அப்போ கூட நீங்கள் வந்து கிளியராக தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஜஸ்ட்டு முன்னாடி இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் போகிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஹூக் பட்டிக்கிட்ட ஒரு லைன் ட்ரா பண்ணிடுறேன். அதே மாதிரி 1 இன்ச் நான் வச்சுட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிடுறேன். ஆர்ம் ஹோல்கிட்டையும் ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டேன். இதிலேருந்து 1/2 இன்ச் 1 இன்ச் மார்க் பண்ணி இன்னும் 2 லைன் டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு நான் ஒரு 1/2 இன்ச் பக்கம் லைட்டாக கால் இன்ச் வந்து கொடுத்து 2 பக்கமும் ஒரு லைனை ட்ரா பண்ணிட்டேன் ஆர்ம் ஹோல் கிட்ட. அடுத்து இந்த சைடு வந்து ஒரு 1.5லேருந்து 1.25 இன்ச் வரைக்கும் நம்ம விட்டுக்கலாம். ஓகே, உங்களோட விருப்பம்தான், நீங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி விட்டுக்கோங்க. 1லேருந்து 1.25 நான் 1 வந்து விட்டுக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை பார்க்கும்போது அந்த மொபைலில் ஹை பிக்சர் குவாலிட்டி யூடியூப்பில் இருக்கும். ஸோ இந்த ஹை பிக்சர் குவாலிட்டியில் கொஞ்சம் வச்சிங்கன்னா கிளியராக தெரிய சான்ஸ் இருக்குது. செட்டிங்ஸில் போயிட்டு ஹை பிக்சர் குவாலிட்டின்னு ஒன்று இருக்கும். அது நீங்கள் அதை டச் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் வீடியோ கிளியராக தெரியும். மங்கலாக இருந்தாலும் அது கொஞ்சம் கிளியராக எடுத்து காட்டும்னு நினைக்கிறேன். இப்போது சேம் அதே மாதிரி ஹூக் பட்டிக்கிட்டேயும் நான் 1 இன்ச் வச்சுட்டு அப்படியே ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிடுறேன். இப்போ இந்த பேட்டர்னில் இப்படி மட்டும் நம்ம போட்டு கட் பண்ணி எடுத்துருவோம். இதுக்கு தனியாக ஒரு கால்குலேஷன் பண்ணி நம்ம அந்த டாட் பிடிக்கிற இடத்துல ஒரு யூ ஷேப்பில் கொண்டு வரணும். அதை வந்து நான் தனியாக ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். ஏன்னா இதில் பண்ணிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. இந்த மெஷர்மெண்ட் இதுவே நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருப்பீங்க. அதனால் அது வந்து நான் தனியாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த கர்வ் வந்து எப்படி கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நான் உங்களுக்கு தனியாக நான் சென்ட் பண்ணுறேன். அது இப்போ ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து நம்ம கட் பண்ணி ட்ரா பண்ணிக்க போகிறீங்க. அந்த டாட் பிடிச்ச இடத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் தள்ளி உள் தள்ளி வச்சு ஒரு கர்வை ட்ரா பண்ணிவிட்டு
அதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, 1/2 இன்ச் உள்ளே தள்ளி வச்சு ஒரு கர்வ் மாதிரி நீட்டாக ட்ரா பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? நம்ம ஏன்னா உள்குழி கட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காகத்தான். அதையும் நீங்கள் வந்து இதில் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் மட்டும் வச்சா போதும், ரொம்ப வைக்க வேண்டாம். 1 இன்ச்லாம் வைக்க வேண்டாம். 1/2 இன்ச் மட்டும் வச்சுட்டு அதை நீட்டாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அந்த கீழ் பார்ட்டுக்கு மட்டும் யூ ஷேப்பில் வரதை நான் தனியாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், அதில் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. கட் பண்ணி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் நமக்கு 2 பார்ட் கிடச்சிரும். 2 பார்ட் கிடச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்லீவுக்கு, அதுக்கப்புறம் பட்டி பீஸ்க்கு, இதுக்கெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். பட்டி பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு தனியாக வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அது நம்ம யூ கட் பண்ணதுக்கப்புறம் தான் பட்டி பீஸ் வந்து கட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ தான் ப்ராப்பராக வரும் நமக்கு. அதனால யூ கட் பண்ணிவிட்டு பட்டி பீஸ் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நமக்கு இப்படி தான் இருக்கும். நான் வந்து திருப்பி வச்சுருக்கேன். இந்த நெக் இவ்வளோ பெருசு போகுதுன்னு பார்த்தா திருப்பி வச்சுருக்கேன். இப்படி தான் இந்த வைக்கணும். நான் வந்து எல்லாத்துக்குமே பாக்ஸ் நெக் தான் கொடுப்பேன். நீங்கள் கர்வ் வேணால் அதில் ஒரு கர்வ் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ப்ளவுஸ் ஓவர் வியூ. இதில் நம்ம கீழே மட்டும் யூ கட் வந்து பண்ணணும். யூ கட் பண்ணிங்கன்னா நீட்டாக வரும் பட்டி பீஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். மேலே ஷோல்டரில் 1/2 இன்ச்சுக்கு மேலேயே எக்ஸ்ட்ரா இருந்ததை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டுன்னு வேணால் நீங்கள் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. பேக் பார்ட் வந்து இதை விட கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், அவ்வளோதான். இதில் ஏன்னா நம்ம பட்டி பீஸ் ஜாயின் பண்ணுவோம், அதுக்காக இது வந்து கொஞ்சம் குட்டியாக தான் உங்களுக்கு இருக்கும். இன்னும் யூ கட் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் குட்டியாக தெரிகிற மாதிரி இருக்கும். என் சைஸ்க்கு ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். பட்டி பீஸ் கண்டிப்பாக ஜாயின் பண்ணியே ஆகணும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் வந்து கட் பண்ணிடலாம். நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸ்லீவ் எப்படி கட் பண்ணணுன்னு. அதனால் ஸ்லீவை வந்து கட் பண்ணிக்கலாம். அதே சேம் மெத்தட் தான், எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இதில் உங்களுக்கு இருக்காது. அந்த சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்படியே ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டி பீஸ்க்கும் அந்த யூ கட்டுக்கும் மட்டும் தனி வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் இதிலையே வந்து பண்ணி அந்த கேல்குலேஷன்ஸ்லேயே பாதி வந்து கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. அதனால் ஸோ உங்களுக்கு பட்டி பீஸ்க்கு நான் தனியாக வந்துட்டு ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது எனக்கு சுத்தமாக புரியல, கிளியராகவே இல்லை அப்படின்னா நீங்கள் சும்மா வீடியோ மட்டும் இல்லைன்னா பார்த்து வச்சு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது கட்டிங் வீடியோ ஷேர் பண்ணுவேன் இல்லையா, அதை வச்சு கூட நீங்கள் பேட்டர்ன் போட்டுக்கோங்க. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணலை. ஏன்னா சில பேருக்கு நல்லா தெரிஞ்சவங்களும் இருக்காங்க, சில பேருக்கு ப்ளவுஸ் எப்படி பண்ணணும்னு தெரியாதவங்களும் இருக்காங்க. தெரியாதவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நீங்கள் வந்து ஒமிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் கட்டிங் வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஏன்னா எனக்கே தெரியுது வீடியோ வந்து அந்த ஃபோக்கஸ் வந்து மாறுது. கேமராவோட ஃபோக்கஸ் வந்துட்டு அப்படியே மாறிட்டே இருக்குது. நீங்கள் ஹை பிக்சர் குவாலிட்டியில் வச்சு ஒன்ஸ் பாருங்கள். இல்லை இதுக்கும் வேறு வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா நான் வேணால் ஷேர் பண்ணுறேன். வேறு ஒரு வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நான் போடுறேன். அது கொஞ்சம் கிளியராக புரியுதான்னு பார்த்துக்கோங்க. நான் 2 லைன் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு நேற்று எப்படி வந்து நம்ம சேம் அதே மெத்தடில் தான் நீங்கள் வந்து இதுக்கும் வந்து ஸ்லீவ் ட்ரா பண்ண போகிறீங்க. என்னோடய ஸ்லீவ் லென்த் வந்து எனக்கு 6 போதும்னு நான் விட்டுட்டேன். ஸோ 6 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவோட வித் எடுத்துக்கணும். ஸ்லீவோட வித் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 8.5 இருக்குது. ஸோ 8.5 வந்து ஆல்ரெடி அது எனக்கு வராது. ஏன்னா நான் 12 இன்ச்சஸ்க்கு எடுத்தேன் இல்லையா, அந்த 12 இன்ச்சஸ்க்கு நான் எடுக்கும்போது 8.5ன்னு வந்துச்சு. ஃபஸ்ட்டு 12 இன்ச்சஸ் மார்க் பண்ணேன். பட் எனக்கு பேட்டர்ன் ஷீட் பத்தாததுனால நான் வந்து 6 இன்ச்சஸ்க்கு மாற்றிட்டேன், 6 லென்த்துக்கு மாற்றிட்டேன். இப்போது 6ன்னு எடுக்கும்போது அதோட வித் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 9.2 வருது. ஓகே, ஸோ 9.2, அந்த 9.2 வச்சு தான் நம்ம இப்போ மார்க் பண்ணிக்க போகிறீங்க. நீங்கள் எங்கே ஸ்லீவோட லென்த் எடுக்கிறீங்களோ அந்த இடத்துலையே கரெக்டாக வந்து அதோட சர்க்கம்ஃபரன்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க. 9.2 2ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4.6 வரும். ஸோ டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா 4.6 கிடைக்கும்.
ஸோ அந்த 4.6 கரெக்டாக கீழே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஸ்லீவ் கண்டிப்பாக குட்டியாக தான் இருக்கும், ஏன்னா நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் எடுத்திருக்கேன். பேட்டர்ன் ஷீட் பத்தாததுனால. உங்களுக்கு பேட்டர்ன் ஷீட் சப்போஸ் பத்துச்சுன்னா நீங்கள் லென்த்தாக கூட எடுத்துக்கலாம். ஸ்லீவ் லென்த்தை வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த கர்வ் நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே அதோட மெஷர்மெண்ட்டை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறீங்க. ரெடி அளவு கிட்ட கரெக்டாக வச்சு எவ்வளோ கரெக்டாக ரெடி அளவு கிட்ட வருதோ அந்த மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்துகிட்டு அதையே நான் வந்து இந்த இடத்துல மேல் சைடில் வச்சு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு மார்க்கிங் கொடுத்துட்டு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நீட்டாக அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த லென்த்து நம்ம ரெடி அளவில் இந்த லென்த் எடுக்கிறீங்க. உங்களுக்கு எவ்வளோ வருதோ ரெடி அளவு கிட்ட வரைக்கும் எடுத்தால் போதும். ஓகே, அதையே இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு கம்மியாக தான் வருது, ஸோ நான் கம்மி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகே, அதையும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு இன்ட்டு மாதிரி மார்க் போட்டுட்டு சேம் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நம்ம ஒரு கர்வ் ட்ரா பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு கர்வ் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நான் வந்து என்ன பண்ணுறேன், சைடுக்காக ஒரு 1 இன்ச்சு இல்லைன்னா 1/2 இன்ச் பக்கம் தள்ளி வச்சு ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கிறேன். இப்போது 4.6 கிடச்சிருக்கு. அந்த 4.6 ஃபஸ்ட்டு நான் இங்கே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு 1 இன்ச் தள்ளி வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த லென்த்து வந்து சைடில் ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் வரும் இல்லையா, அந்த லைனுக்காக மார்க் பண்ணுறோம். கர்வ் வரைஞ்சிட்டு நம்ம சீம் அலவன்ஸ்க்காக அந்த 1 இன்ச் வந்து விட்டுறோம். அதையும் வந்து ப்ராப்பராக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேலேயும் ஒரு 1 இன்ச் கொடுத்துட்டேன், கீழேயும் வந்து ஒரு 1 இன்ச் கொடுத்துட்டேன். கர்வ் ட்ரா பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதுக்கு முன்னாடியும் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கர்வ் வந்து ட்ரா பண்ணணும். இப்படி இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அதுலேருந்து ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். 1 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு லைன். இப்போது இதில் தான் நம்ம கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறீங்க. ஃப்ரெஞ்ச் கர்வை இந்த மாதிரி வச்சுட்டு அது கரெக்டாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட்டை வந்து கரெக்டாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். ஸோ வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃப்ரெஞ்ச் கர்வ் இல்லாதவங்க கையிலேயே கூட அப்படியே ஒரு கர்வ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இது இம்பார்ட்டண்ட் அப்படின்லாம் நான் சொல்லலை, ஜஸ்ட் இருந்தால் அதை வச்சு இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கையிலேயே அப்படியே வந்து ஒரு கர்வ் மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துருங்க. ஸோ அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த சீம் அலவன்ஸ் விட்ட இடத்துலேருந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் உடனே கால் பண்ணுங்கள். சப்போஸ் வீடியோ புரியல அப்படின்னாலும் நீங்கள் அந்த ஸ்டிச்சிங் கிளாஸில் வந்து 3 டாட் ப்ளவுஸ்க்கு பார்த்துக்கோங்க. உங்களை போட்டு ரொம்ப வந்து நீங்களே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, ஸ்டிச்சிங் கிளாஸில் கூட ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் ப்ராப்பராக வரலன்னா ஸ்டிச்சிங் கிளாஸில் பார்த்துக்கலாம். அவ்வளோதான் இன்றைக்கி கிளாஸு. தேங்க்யூ.